விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டுத்துறை. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டுத்துறை. விவசாயத்தை விட கடினமானது ஸ்போர்ட்ஸ்னு முதலமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் சொல்றாரு. அவர் ஏன் முதலமைச்சர்னு சொல்றேன்னா, ஏன்னா இன்னைக்கு அவர் தான் எல்லாமே பாதுகாத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் முதலமைச்சர் வந்து பொம்மை முதலமைச்சர் போல இருக்காரு. சரி, ஓகே, நீங்க சொல்ற கருத்துக்கு வந்துட்டு நான் முரண்படுறேன். மெயினா விவசாயத்துல இருக்கிறவங்க வந்து சேத்துல காலடி எடுத்து வச்சாதான் நீங்க வந்து சாப்பாடே சாப்பிட முடியும். நீங்க மெடலா வந்து ஜெயிக்கணும்னா, ஸ்போர்ட்ஸ்ல போய் அச்சீவ் பண்ணணும்னா சாப்பிட்டா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். நீங்க எனர்ஜி இருந்தா தான் நீங்க போய் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கும் இதுக்கும் நீங்க கம்பேர் பண்ணதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. சரி, இப்போ நான் வந்து முதலமைச்சர் ஆதவர்ஜனுக்கு ஒரு சேலஞ்ச் சொல்றேன். பாத்தீங்களா என் கையில பாருங்க, இது வந்து என்னுடைய தோட்டத்துல விளைச்சத நெல் தான். ஆக்சுவலா இதை அறுவடை பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மாசம் ஆச்சு. ஓகேங்களா? இதை அறுவடை பண்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றது அது எங்களுக்கு தெரியும். எங்களை